முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் பாசம் வைப்பதிலேயே உன்னுடைய பாதி வாழ்க்கை போய்விட்டது. மீண்டும் அந்த பாசத்தை நினைத்து அழுவதிலேயே இப்பொழுது உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை காலம்தான் நீ அழுது கொண்டே இருக்கப் போகின்றாய்? நீ கொட்ட கொட்ட குனிந்து கொண்டே இருக்கின்றாய். உன்னை குப்பையாக எண்ணி தூக்கி எறிந்தவர்களின் மீது அன்பை செலுத்திவிட்டோமோ என்று கதறிக்கொண்டிருக்கின்றாய். நீ அழுக அழுக உன்னுடைய பலவீனம் அவர்களுக்கு தெரிந்து மீண்டும் உன்னை கஷ்டத்திற்குள்ளாக்குகின்றார்கள். வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துகின்றார்கள். அவர்களின் செயல்களால் உன்னை துன்பப்பட செய்கின்றார்கள். ஆனால் நீயோ அவரை நினைத்து இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள்தான் தவறு இழைக்கின்றார்கள். என்னுடைய வாழ்க்கை துணையோ எந்த தவறும் இழைக்கவில்லை. அவருடைய ஒரே பலவீனம் மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடுவதுதான். சொந்தமாக அவரால் யோசிக்க முடியவில்லை. அதனால்தான் இத்தனை பிரச்சனைகள். அவருக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. இதில் மாட்டிக்கொண்டு நான் தான் தவித்து கொண்டிருக்கின்றேன் என்கின்றாய். அவர் மிகவும் நல்லவர். என் மீது மிகுந்த அன்பு செலுத்தியவர். எப்பொழுதும் என் மீது அன்பாக இருப்பவர். ஆனால் மற்றவர்களின் பேச்சு கேட்க குணம் கொண்டவர். அதனால்தான் மற்றவர்களுக்காக என்னை அழ வைக்கின்றார். அவர்களின் சொல் பேச்சு கேட்டு இவர் என்னை காயப்படுத்துகிறார் என்று அழுகின்றாய். தங்கமே, எதற்காக இவ்வளவு அழுகின்றாய்? உன்னுடைய அன்பு உண்மையானது. உன்னுடைய பாசம் பரிசுத்தமானது. அதை புரிந்து கொள்ளாத உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை இப்பொழுது காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த காயத்திற்கு எல்லாம் மருந்தாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னிடம் நீ சொல்லி கதறி அழுகும் பொழுது என் மனம் மிகவும் பாடாய் படுகின்றது தங்கமே. என் பிள்ளைக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? என்னுடைய பிள்ளையை எப்படி சமாதானம் செய்வேன் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன். நான் என் பேச்சு உனக்கு எவ்வளவு கேட்டாலும் சமாதானம் ஆகாது உன் மனம் என்று எனக்கு தெரியும். மாறாக உன்னுடைய வாழ்க்கை துணைத்தான் உனக்கு வேண்டும் என்று கேட்கின்றாய். அவர் எவ்வளவு என்னை காயப்படுத்தினாலும் அடித்தாலும் உதைத்தாலும் அவரே எனக்கு வேண்டும் என்கின்றாய். இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியே அன்பு வைத்து ஏமாளியாக இருக்க போறாயோ தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய துணையோ நல்லவர்தான், அது எனக்கும் தெரியும். ஆனால் மற்றவரின் பேச்சை கேட்கின்றார். கவலை கொள்ளாதே. உன்னுடைய அன்பு அவருக்கு புரிய போகின்றது. உன்னுடைய பாசம் அவருக்கு புரிய போகின்றது. மற்றவர்கள் அனைவரும் உதட்டிற்கு முன்னால் ஒரு மாதிரியும் முதுகைக்கு பின்னால் வேறு மாதிரியும் பேசுகிறார்கள் என்ற உண்மை அவருக்கு புரிய போகின்றது. கூடிய விரைவில் நான் புரிய வைப்பேன். பின் அவரே தன் தவறை உணர்ந்து உன்னுடைய காலடியை பிடித்து என்னை மன்னித்துவிடு என்று மன்னிப்பு கேட்கப் போகின்றார். உன்னுடைய சந்தோஷம் மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகின்றது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எப்படி உன்னிடத்தில் உள்ளது என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் உன் வாழ்க்கை துணை நிச்சயம் அவர் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் வரப்போகின்றார் தங்கமே. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் அவை அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.